30 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஆக்சிஜன் உருளையில் 18.20 மோல்கள் ஆக்சிஜன் உள்ளது. அதில் சிறிதளவு ஆக்சிஜன் வெளியேற்றும் போது அதன் அழுத்தம் 27 டிகிரி செல்சியஸ் போய் 11 வளிமண்டல அழுத்தத்திற்கு குறைகிறது. ஒரு வெளியேற்றப்பட்ட ஆக்சிஜன் நிறைய என்னன்னு கேட்டிருக்காங்க. அது நிறைய எம் கேட்டிருக்காங்க. வளிமண்டல அழுத்தம் வந்து 11 குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க 27 டிகிரி செல்சியஸ் வரையில். 27 டிகிரி செல்சியஸ் வந்து நம்ம கிளீனாக மாற்றும்போது 300 கேள்வி மட்டுமே வந்துடும். கொள்ளளவு வந்து 30 லிட்டர் கொடுக்குறாங்க. இப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு n ஈக்குவல் டு PV/RT ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். அது NF ஈக்குவல் டு PFV/RT இருக்குது. இங்கே வந்து வளிமண்டல அழுத்தம் வந்து என்ன உங்களுக்கு வந்து 12 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அப்படிங்கிறது. அப்போ அது வந்து 11 வளிமண்டல அழுத்தம் குறையுது. அப்போ வந்து என்ன உங்களுக்கு வந்து 12 இன்ட்டு வளிமண்டல அழுத்தத்தோட மதிப்பு வந்து 1.01 × 10⁵ இதோட மதிப்பு வந்து 10⁻³ டியோட ஆரோட மதிப்பு வந்து உங்களுக்கு 100/12 இன்ட்டு டியோட மதிப்பு வந்து 300. இப்போது இங்கே வந்து 12 மேலே போயிட்டுனா 12 144 வந்துடும். இன்ட்டு இது எப்படி எழுதலாம்னா 101 இன்ட்டு 10⁻, ஒரு 100 பெருக்கிட்டோன்னா 10⁻³ ஆயிடுது. 30 இன்ட்டு 10⁻³ ஆயிடும். ஏற்கனவே 12 மேலே கொண்டு போயிட்டேன். அப்போ 100 இன்ட்டு 300 எப்படி எழுதலாம்னா 1 இன்ட்டு 3 இன்ட்டு 10⁻⁴ எழுதலாம். 10⁻³ 10⁻³ அடிப்பட்டு வரும். இது அடிக்கும்போது மேலே 10. அப்போ வந்து என்ன 1010 இன்ட்டு 144 பை 10⁻⁴. 10 நாளைக்கு மேலே 10⁻⁴ எழுதலாம். அதை மல்டிப்ளை பண்ணி நீங்கள் சுருக்கிங்கன்னா 14.544 வரும். ஏற்றப்படும் மோல்கள் எண்ணிக்கைங்கும் போது ஏற்கனவே 18.20 வச்சுருக்கீங்களா, அது 14.544 கழிச்சோன்னா மீதம் இருக்குது 3.65. ஆக்சிஜன் நிறையன்னு கேட்டாங்கன்னா லிட்டர் ஆக்சிஜன் நிறையன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன 3.656ங்கிறது வந்து லிட்டர் மோல் எண்ணிக்கை இன்ட்டு 32/1000 கிலோமீட்டர். அப்போ உங்களுக்கு எவ்வளோ வருது 0.116 கிலோமீட்டர். அப்போ ஆப்ஷன் 3 தான் சரியான விடை. நன்றி.